இன்னைக்கு பார்க்கக்கூடிய ரெசிபி என்னன்னா 7 தானிய வகைகளை வச்சு இட்லி தாங்க பார்க்க போகிறோம். இட்லியும் சுடலாம், ப்ளஸ் நம்ம தோசையும் சுட்டு சாப்பிடலாம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா 7 வகையான ரைஸு, அதில் 2 வகையானது உங்களுக்கு தெரியும். மிச்சம் அந்த 5 வகையை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த அரிசியை பற்றியும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த 5 தானிய வகைகளும் நம்ம உடம்புக்குள்ள பல நன்மைகளை கொடுக்குதுங்க. வாங்க அந்த ரைஸ் வெரைட்டிஸை நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மாப்பிள்ளை சம்பா அரிசி, வரகு அரிசி, சாமை, மூங்கில் அரிசி, இட்லி அரிசி, காட்டியானம் அரிசி, வெந்தயம், உளுந்து. இந்த 8 தானிய வகை வச்சு தாங்க நான் இட்லி மாவு பண்ணியிருக்கேன். இந்த 8 தானிய வகையும் நம்ம முன்னோர்களால் சாப்பிட்டப்பட்ட ஒரு அரிய வகை ஒரு ரைஸ் தாங்க இது. இந்த ஒவ்வொரு ரைஸை பற்றியும் நான் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ரைஸ் பார்த்திங்கன்னா காட்டையானம் அரிசி. இது காடில் யானை நின்னாலும் மறைக்கிற அளவுக்கு உயரமாக வளரக்கூடிய நம்ம தமிழ்நாட்டோட ரொம்பவே கம்பீரமான பாரம்பரிய நெல்வகை தாங்க இது. இது நம்ம என்னென்ன நன்மைகள் பார்த்திங்கன்னா சர்க்கரை நோயை அடியோடு கட்டுப்படுத்தவும், எலும்புகளுக்கும் யானை போன்ற அசாக்திய பலத்தை தரும் அரிசி. இதை விட வேறு எந்த அரிசியுமே இல்லைங்க. அடுத்து பார்க்க போகிற ரைஸ் பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை சம்பா அரிசி. இந்த காலகட்டத்தில் இளவட்டக்கல்லை தூக்குறதுக்கு பலத்தை பெற மணமகன்கள் சாப்பிட்ட பாரம்பரிய அரிசி தாங்க இந்த ரைஸு. இதோட பெனிஃபிட்ஸ் என்ன பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கு அசுர வேகத்தில் நரம்பு பலத்தையும் நோய் எதிர்ப்பு சக்தியையும் அள்ளி கொடுக்கும் தாங்க இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி. நம்ம 3ஆவதா பார்க்க போகிற அரிசி தாங்க நம்ம மூங்கில் அரிசி. காடில் 60 வருஷத்துக்கு ஒரு முறை பூக்கின்ற மூங்கில் மரத்தில் இருந்து கிடைக்கிற ரொம்பவே அரிய வகை அரிசி தாங்க அதுதாங்க நம்ம மூங்கில் அரிசி. இது நம்ம உடம்புக்கு என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா மூட்டு வலி, முதுகு வலியை குணப்படுத்தவும், உடம்புக்கு இரும்பு போன்ற பலத்தையும் தரவும் இது நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. 4ஆவதாக பார்க்கக்கூடிய ரைஸ் பார்த்திங்கன்னா வரகு ரைஸ் தாங்க. இது வறட்சியான நிலத்திலையும் சூப்பராக வளரக்கூடிய நம்ம ஊர் பாரம்பரிய சிறுதானிய அரிசி தாங்க இந்த வரகு அரிசி. இது என்னென்ன பெனிஃபிட் பார்த்திங்கன்னா உடம்புல இருக்க கெட்ட கொழுப்பை கரைச்சி சீக்கிரமே எடையை குறைக்க நினைக்கிறவங்க இது ஒரு வரப்பிரசாதம் தாங்க. அடுத்து பார்க்கக்கூடிய ரைஸ் பார்த்திங்கன்னா நம்ம கருப்பு ராஜா தாங்க. கருப்பு ராஜானா கருப்பு கவுனி அரிசி. இது சீன ராஜாக்கள் மட்டுமே சாப்பிட்றதால இது அரசர்களின் அரிசி என்னும் அழைக்கிறாங்க. இது ஒரு ஊட்டச்சத்தோட பொக்கிஷன் கூட சொல்லலாங்க. இதோட நன்மை பார்த்தீங்கன்னா கேன்சர் செல்களை எதிர்க்கும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இதில் அதிகமாக இருக்குது. சுகரை கட்டுப்படுத்துறதுக்கு இது ஒரு செம்ம சாய்ஸுங்க. அடுத்து பார்க்க போகிற ரைஸ் பார்த்தீங்கன்னா சாமை அரிசி தாங்க. இது குழந்தைங்களுக்கு ரொம்பவே எளிதாக செரிமானம் ஆகக்கூடிய சிறந்த அளவு கொண்ட ஒரு ஆரோக்கியமான சிறுதானியம் தாங்க இந்த சாமை அரிசி. இதோட பெனிஃபிட் என்ன பார்த்தீங்கன்னா இரும்பு சத்து குறைபாடு, நம்ம உடம்ப எப்போவுமே ஆக்டிவாக இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு நம்ம கிச்சனில் கசப்பான ஒரு பையன் இருக்கக்கூடியவன் தாங்க நம்ம வெந்தயம். வெந்தயம் பெனிஃபிட் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல இன்ஸ்டண்ட்டாக குளிர்ச்சியை தரக்கூடியது தாங்க இது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சுகரோட அளவையும் அக்யூரேட்டாக கரெக்டாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இட்லியோட ரகசியம்தாங்க, அதாவது உளுந்து. இந்த உளுந்து பார்த்திங்கன்னா இட்லி தோசைலாம் சாஃப்டாக வர்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதோட பெனிஃபிட் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு இடுப்பு வலியும் எலும்பையும் இரும்பு போல் பலப்படுத்தவும், உடம்பு அசதியை போக்குறதுக்கு ஒரு புத்துணர்ச்சியோட பொக்கிஷமே சொல்லலாங்க இந்த உளுந்து. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ரைஸ் பார்த்திங்கன்னா நம்ம இட்லியோட ராஜா தாங்க. இட்லி அரிசி. மல்லிகைப்பூவாக இட்லி வர்றதுக்கு ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ரகசியம் தாங்க நம்ம இட்லி அரிசி. இதோட பெனிஃபிட் பார்த்திங்கன்னா மாவு புளிக்கும் போது உருவாகும் நல்ல பாக்டீரியா நம்ம செரிமான மண்டலத்தை ஆரோக்கியமாக வச்சுக்குங்க. ஓகேங்க, இப்போ ஃபைனலாக நான் 8 தானியத்தோட பெனிஃபிட்ஸையும் நம்ம உடம்புக்கு என்னென்னலாம் நன்மைகள் தரும் அப்படின்னு எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சரி வாங்க நம்ம ஃபஸ்ட்டு அரிசியை ஊற வைக்கலாம். ஃபஸ்ட்டு கருப்பு கவுனி ரைஸ் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு காட்டையானம் ரைஸ் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சாமை அரிசி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வரகு அரிசி போட்டுக்கோங்க.
லாஸ்ட்டாக நம்ம மூங்கில் அரிசியை போட்டுருங்க. ஃபைனலாக இது எல்லாத்தையுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணி தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கோங்க. ஒரு 4 hours நல்லா ஊறி இருக்கணும். இதை எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி நான் 4 கிளாஸ்க்கு 1 கிளாஸ் உளுந்து போட்டிருக்கேன். அதில் 1/2 டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணியிருக்கேங்க. நீங்களும் வீட்டில் இதே மாதிரியே அளந்து போட்டுக்கோங்க. ஈஸியாக தாங்க இருக்கும். பாருங்கள், நல்லா உளுந்து 4 ஹவர்ஸ்க்கு அப்புறம் உதிரியாக நல்லா 2 வந்திருக்குங்க. நெக்ஸ்ட்டு ரைஸை பாருங்கள், நல்லா எல்லா ரைஸுமே நல்லா ஊறி உதிரிய அழகாக வந்திருக்குங்க. ஸோ இதுதாங்க பக்குவமே. நம்ம அரைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம உளுந்த மாவு அதை அரைச்சி எடுத்துக்கலாங்க. நெக்ஸ்ட்டு ரைஸு, அந்த அரிசி எல்லாமே நல்லா ஓட விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொரகொரப்பாக இருந்தால் உங்களுக்கு தோசையும் இட்லியுமே சாப்பிட நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குங்க. இதை நான் அடுத்த நாள் மாவை புளிக்க வச்சேங்க. பாருங்களேன், மாவு நல்லா புளிச்சு பொங்கி சூப்பராக இருக்குங்க. இந்த மாவோட வாசனை இருக்குது பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்குங்க இந்த வாசனை. இப்போவே உடனே இட்லி சுட சாப்பிட்ணும் போல் ஒரு ஆர்வமாக இருந்துச்சு. நான் உடனே இட்லி ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பாருங்கள், இட்லி நான் ஊற்றிட்டுருக்கேன். நெக்ஸ்ட்டு இட்லி ஊற்றுறப்போ தண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறமா நீங்கள் இந்த இட்லி தட்டை வச்சிங்கன்னா நல்லா புசு புசுன்னு சூப்பராக இருக்குங்க. மாவு பார்த்தீங்களா, இட்லி ஊற்றுறதுக்கு இந்த மாதிரி நல்லா கட்டியாக மாவு இருந்தால் தான் உங்களுக்கு இட்லி நல்லா சாஃப்டாக புட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதாங்க, நம்ம இட்லி ஊற்றி க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ வேவுன்னு வெயிட்டிங். வாவ், சூப்பராக இருக்குங்க. அதை பார்த்தீங்களா, மேலே நல்லா புசு புசுன்னு அப்படியே அழகாக பஞ்சு மாதிரி இருக்குங்க. நம்ம இட்லி ரெடியாக போகுதுங்க. அதை அழகாக பொறுமையாக துணியில் அழகாக எடுத்து அப்படியே ஒரு தட்டில் வச்சு சாப்பிட்டா ஆஹா, அவ்வளோ அருமையாக இருக்குங்க. நான் உங்களுக்கு அந்த இட்லியை புட்டு காட்டுறேன் பாருங்கள். அப்படி அழகாக சாஃப்டாக இருக்குங்க. அது கூட சைடிஷ் தேங்காய் சட்னி, ஆஹாஹா, அவ்வளோ அருமையாக அல்டிமேட்டாக இருக்குங்க. பார்த்தீங்களா, நம்ம மில்லட்ஸ் இட்லி வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு தோசை. ஒரு தோசைக்கல்லில் மழைச்சாரல் மாதிரி தண்ணி தெளித்து அதில் எண்ணெய் வச்சு அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நல்ல ஒரு கரண்டி மாவை எடுத்து ஒரு தோசை ஊற்றுவோம் பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. மில்லட் தோசை ரொம்பவே, நான் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, அந்த அளவுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சுங்க. தோசைக்கு வெளியில் ஆயில் ஊற்றிக்கோங்க. அப்படியே ஒரு மூடியை போட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிடுங்க. மறுபடியும் ஓப்பன் பண்ணிங்கன்னா வாவ், சூப்பரான பேப்பர் ரோஸ்ட் ரெடி ஆகுதுங்க. இதுதாங்க நம்ம ஒன் சைடு தோசை. சும்மா பேப்பர் மாதிரி அழகாக இருக்குது பாருங்கள். அதோட கலரை பார்த்தாலே அழகாக இருக்கும். பாருங்கள், நம்ம பேப்பர் ரோஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நல்ல காம்பினேஷன் பீக்கங்காய் சட்னி அண்டு தேங்காய் சட்னி. அவ்வளோ அமிர்தங்க, தேனாமிர்தம் சொல்லலாங்க. நம்ம மில்லட்ஸ் இட்லியுமே ரெடி ஆகிடுச்சிங்க. நான் சொன்னால் இதே தானிய வகைத்தை வச்சு இதை நீங்கள் இட்லி மாவாக யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த அரிசியில் இட்லி மாவு சாப்பிட்டா எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இதுக்கப்புறம் வெள்ளை இட்லியை தூக்கி போடுங்க, மில்லட்ஸ் இட்லியை சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.